அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறதை விட டெய்லி அன்னைக்கு என்ன இம்பேக்டட் இருக்குது அப்படிங்கிற அன்னைக்கு யார் அதிரடியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்த்தகம் செய்வது தான் மிக சிறப்பாக இருக்கும். அதை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அதுக்கு அடுத்தது ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வரலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் இம்பேக்டட் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்தது. அது என்ன என்று பார்த்து விடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நீங்கள் மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன், அப்போ ப்ரீ ஓப்பன்லேயே இன்றைக்கி யார் அதிரடியான ஓப்பன் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஓப்பன் அப்படின்னா 1% ஒரு 3%, அதாவது அதற்கு மேலும் இருக்கலாம். அப்போ ஒரு அதிரடியாக, இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் போட்டியில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே ஷேவாக் சச்சின்லாம் ஆடும்போது பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியாக ஆடுவாங்க. ஒரு முதல் 10 ஓவர்லேயே பார்த்திங்கன்னா 50 ஓவர் மேட்ச்சில் ஒரு 10 ஓவர்லேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படின்னா மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோரை பார்த்து போகணும் அப்படின்னா ஒரு அதிரடி ஆட்டம் இருக்கணும். அந்த அதிரடி ஆட்டம் தான் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா SBI லைஃப் 1.99% கிட்டத்தட்ட 2% ஏற்றத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய தாக்கம் என்ன, நேற்றைய தாக்கம், முந்தைய தாக்கம் எல்லாம் பார்க்கணும். அது SBI லைஃபை கிளிக் பண்ணோம்னா அது பக்கத்துலேயே நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதோட டேட்டாஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ இவங்க பிரேக் அவுட் என்ன, ஒரு வாரத்தோட பிரேக் அவுட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போது இப்போ சமீபத்திய இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 நாட்கள் ஒரு 10 நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1099 1100 தான் நம்மளுக்கு இருந்திருக்காங்க. அப்போ அதனை கடந்தால் பார்த்திங்கன்னா 1034, 1140. அப்போது இதற்குண்டான கேப் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா கேப் இருக்குது. 1000 தாண்டினா ஒரு 20 ரூபா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரம்பமே நேற்று முடிவுற்ற விலை 1097, இன்றைக்கி ஆரம்பமே 1119. அப்போது இந்த ஓப்பன் டு ஹை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7 ரூபா பயணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு நடந்ததுக்கப்புறம் அப்போ இது நடக்குமானா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் நேற்றைய எஸ்டர்டே ஹை ஆர் ரீசன்ட் ஹை அதற்கு மேல் ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் அது லாஜிக் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து மேல் நோக்கி தான் போகணும். இதற்கெல்லாம் மேலே நிலை பெற்றால் மட்டும்தான். அப்படி இல்லைனா ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றால் அது சைட்வே இம்பேக்டட் வந்துடும். அப்போ சைட்வே இம்பேக்ட் வந்து ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம் வாய்ப்பை கொடுத்துள்ளது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த ஆப்ஷன் அட்டவணையில் நம்மளுக்கு என்னென்னா அதோட ஹெட்ஜிங் முறை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா 1120 கால் நேற்று முடிவுற்றல 8.70 நம்மளுக்கு 23 ரூபா போயிருக்காங்க. ஓப்பன் நம்மளுக்கு 11 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200% நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 200. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் டு ஓப்பன் நம்மளுக்கு இதை ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஓப்பன் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. அப்போ 11 ரூபா 50 பைசாலிருந்து நம்மளுக்கு 23 ரூபானா அங்கேருந்து 100% ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நொடி பொழுது, அதாவது ஒரு காலையில் ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் சொல்லலாம் 9:15 இருந்து ஒரு 10 மணிக்குள்ளே அல்லது 9:15 இருந்து 9:30 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு SBI லைஃப் வந்து பாசிட்டிவில். இது நெகட்டிவ் ஓப்பனிங் யாராச்சும் இருக்காங்களா பார்த்தா ஒரு பெரிய தாக்கத்தை ஏசியன் பெயிண்ட் வந்து ஃப்ளாட். அடுத்தது நம்மளுக்கு F&O, இங்கே நிஃப்டி 15 இருக்குது, அதை F&Oவாக நம்ம மாற்றணும்னா F&Oவில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குமே இதை கம்பேர் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா MFSL நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.41% SBI லைஃப் நிஃப்டியில் இருந்தது. அப்போ MFSL பார்த்தீங்கன்னா அதோட இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் இவங்களோட இது பார்த்திங்கன்னா 642 ஹை, 659, 661, 654, 662 அப்படி இருக்குது. நேற்று முடிவுற்றலை பார்த்திங்கன்னா 629. நேற்றைய ஹையுக்கு மேலே இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு ஆரம்பம் அப்படி இருந்திருக்கு. அப்போது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 644 672 மட்டும் போயிருக்காங்க. அப்போ இதனுடைய தாக்கம் என்ன, அப்போ டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். ரிசல்ட் எவ்வளோ தூரம் மல்டிபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளுக்கு 660 கால் பார்த்திங்கன்னா 5.30 ப்ரீவியஸ் க்ளோஸ் 24 ரூபா போயிருக்கு.
அப்போ எத்தனை மடங்கு அப்படின்னு பாருங்கள். ஓப்பன் 8 ரூபா 35 பைசா. அப்போ 10 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 10 ரூபாயிலிருந்து 24 ரூபா போயிருக்குன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 100% ரிட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க காலையில். இது எதற்குள் நடைபெற்றதுன்னா உங்களுக்கு 9:30க்குள் நடைபெற்றது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ காலையிலேயே அதிரடி ஆட்டம் ஆடக்கூடியவங்களை நீங்கள் ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதை மட்டும் செஞ்சாலே மிக இயல்பாக ஒரு முதலீட்டிலிருந்து உங்களுக்கு 30%லிருந்து ஒரு 50% அப்படிங்கிறது ஒரு 2 நிமிடத்திற்குள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இது வந்து தொடராய்வு நீங்கள் செஞ்சு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற பிரித்து பார்க்கும் தன்மை உங்களுக்கு வரணும். அதனால் தொடராய்வு செய்து தான் நீங்கள் இதனை முயற்சிக்கணும். இது வந்து ப்ரீ ஓப்பனில். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனம் இல்லைன்னா உங்களுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இன்னு இருக்குது. அதில் வந்து ரேங்கிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சதவீதத்தின் அடிப்படையில் ரேங்கிங் இருக்கும். அப்போது உங்களுக்கு 9:15க்கு ஆரம்பமானதுமே ஒரு 9:20க்குள்ளே ஒரு நிறுவனம் எப்படி 1% மேலோ 2% மேலோ 3% மேலோ செல்ல முடியும்? அப்போ அந்த நிறுவனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இல்லை 1% கீழோ 2% கீழோ சென்றால் அது சப்ளை ஜோன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதனை வந்து உங்களோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இம்பேக்ட் பண்ணி அந்த நிறுவனங்களை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது முடிவெடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் போயிட்டிங்கன்னா அதில் செக்டார், எந்த செக்டார் உங்களுக்கு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனங்கள் ஒரு செக்டார் ஒரு தாக்கம் நல்ல ஒரு சிறப்பான இதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் 1.04, அதே மாதிரி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1% மேலே வந்து ஹெல்த் கேர் தான் இருந்திருக்கு. அப்போ ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் தான் நல்லா ஒரு இம்பேக்டட் ஜோன் இன்றைக்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃபெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஐசிசி ப்ரொடென்ஷியல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வ், எஸ்பிஐ கார்டு, எஸ்பிஐ லைஃப் எங்கெல்லாம் 1% மேலேயே ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாக்கத்தை புரிந்து கொண்டால் இதில் வியாபாரம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை வந்து ஃபுல் டே முழு நாள் அமராமல் காலையில் அதிரடி ஆட்டம் இருக்கும்போது மட்டும் எப்படி வணிகம் செய்யலாம் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 9:15லிருந்து 9:30க்குள்ளேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். இதில் ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் தான் ஹையுக்கும் லோவுக்குள்ள ரேஞ்சாக இருந்திருக்கு. நேற்று முடிவுற்ற விலை 17,806. இன்றைக்கி 17,783 கீழே போனாலும் 17,863க்கு மேலே தான் 63 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் மொமெண்டம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் உண்டானது பார்க்க போனால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கிற அளவுக்கு அமைந்துள்ளது. அடுத்தது அட்டவணை பார்த்திங்கன்னா 17,800 புட் அண்டு 18,000 கால் கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராங்கெலாம் 17,800லேருந்து 18,000க்குள்ளே தான் சந்தை இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 139, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 240 ரூபான்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 18,000லேருந்து அப்போ 18,240, இந்த பக்கம் 17,800லேருந்து 240 கழிச்சோம்னா நம்மளுக்கு 17,560. அப்போ இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய நடுநிலை 17,900. நாளை தினம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஜோனில் மார்க்கெட் இருக்கக்கூடிய இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவில் இருக்கவே கூடாது. நெகட்டிவில் அமைந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா மார்க்கெட் 17,800க்கு கீழே இருந்தால் இறங்கக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். வாய்ப்பு வந்து 80% அதற்கு தான் 17,800க்கு கீழ் நிலை பெற்றால். அடுத்து வந்து நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிடிட்டி பார்த்திங்கன்னா 15, புட் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனுடைய குறிகளை 17,695 to 18,018, வைட் ரேஞ்ச் 17,527 to 18,173 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,994, 18,038, 18,097. சப்போர்ட் லெவல் 17,760, 17,713, 17,661 இருக்கும். ஸோ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. ஸ்டாக்ஸ் வந்துட்டு மார்க்கெட் எப்போல்லாம் மொமெண்டம் இல்லாமல் ஸ்லோ டவுனாக இருக்கும் அப்போ ஒரு ஸ்டாக்ஸோட இம்பேக்டட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் லைவில் இதை பார்த்து இண்டெக்ஸோட செக்டாரோட இம்பேக்டை பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.